சோட்டி ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி பேக்லாக் கொடுத்து ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேலே ஒரு ஸ்டிச் லாக் ஸ்டிச், அப்புறம் அந்த சென்டர் லைன்லேயே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். ரைட் சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு லாக் ஸ்டிச், அதுக்கப்புறம் சென்டர் லைனில் ஸ்டிச் போட்டுக்கணும். லெஃப்ட் சைடில் ஸ்டிச் கொடுத்து லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் சென்டர் லைன்லேயே ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கணும். எந்த அளவுக்கு நமக்கு வித் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லெஃப்ட் டு ரைட்டு கொடுத்துட்டே போகணும். ஃபைனலாக லெஃப்ட் சைடில் ஸ்டிச் லாக் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் அது அப்படியே ரைட் சைட் டர்ன் பண்ணி அங்கே ஒரு ஸ்டிச் லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சென்டர் லைனில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ இதே மாதிரியே கொஞ்சம் கேப் விட்டுட்டு மறுபடியும் லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டிச் லாக் ஸ்டிச், அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஒரு ஸ்டிச் லாக் ஸ்டிச், சென்டரில் மறுபடியும் ஒரு ஸ்டிச் லாக் ஸ்டிச், இது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போகணும். இந்த கேப் எல்லாம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லைனோட எண் கிட்ட வரும்போது நம்ம கீழே கொடுக்குற லாக் ஸ்டிச் கொஞ்சம் நெருக்கி கொடுத்துக்கலாம். ரொம்ப தூரம் தள்ளி கொடுத்துக்க வேண்டாம். லாஸ்ட்டாக எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.